Wonderful morning, second standard students. Subject English. Okay, very good. So, good morning quote பார்க்கலாமா? Good morning quote என்னன்னா, every morning starts a new page in your story. Make it a great one today. Good morning அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாள் தான். நம்மளோட வாழ்க்கைங்கிற கதையில் ஒவ்வொரு நாளும் புதிய நாள் தான். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள் இன்றைக்கி நடக்கவே நடக்காது. நேற்று மம்மி திட்டிருப்பாங்க, இன்றைக்கி மம்மி ஜாலியாக பேசுவாங்க. ஸோ நேற்று நடந்த மாதிரியே இன்றைக்கி நடக்குமா? நடக்கவே நடக்காது. நேற்று மம்மி வந்து பூரி செஞ்சுருப்பாங்க, இன்றைக்கி காலையில் மம்மி இட்லி போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் புதுசு புதுசாக செய்கிறாங்க இல்லையா? ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் டெய்லியும் புதுசு புதுசாக தான் செஞ்சுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் செய்கிற விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். போன வருஷம் நீங்கள் என்ன படிச்சிங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிங்க. இந்த வருஷம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், அடுத்த வருஷம் தேர்ட் ஸ்டாண்டர்ட். அப்போது ஒரு வருஷத்துக்கும் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் மாறுது இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் உங்கள் வாழ்க்கையோட நாட்கள் மாறும். அந்த நாள் வந்து நம்ம உருப்படியாக நம்ம லைஃபுக்கு தேவையான மாதிரி நடத்தி எடுத்துகிட்டு போகணும். அது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுக்காக வேறு யாராவது சாப்பிடுவாங்களா? மாட்டாங்கல்ல. நம்மளுக்காக நம்ம தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்மளோட லைஃப்பை நம்ம நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம நல்லா படிக்கணும், நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நியூ பேஜ், உங்கள் லைஃபுங்கிற ஒரு ஸ்டோரி புக்கில் ஒரு நியூ பேஜை நீங்கள் இன்றைக்கி எழுதுறீங்க. ஸோ அந்த நாள் எப்படி இருக்கணும்? கிரேட் டேவாக இருக்கணும். கிரேட் டேனா எப்படி? ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் நட்புடைமையிலேருந்து பார்க்க போகிறோம். திருக்குறள் நட்புடைமையில் பார்க்க போகிறோம். மிஸ்ஸுக்கு இந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த திருக்குறளோட மீனிங் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு திருக்குறளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ திருக்குறள் போகலாமா? திருக்குறள் கவனிங்க. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பியும் மிஸ் திருக்குறள் படிக்கிறேன், நல்லா கேளுங்க. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்செனரு இடித்தற் பொருட்டு. வாவ், நல்ல திருக்குறளில் மிஸ் மீனிங்கே புரியல மிஸ் அப்படிங்கிறீங்களா? ரொம்ப அழகான ஒரு மீனிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கூட பிறந்தவங்களுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட மீனிங். இங்கே கொடுத்துருக்கிற வாக்கியங்களை முதல்ல பார்த்துடலாம், சென்டென்ஸை முதல்ல பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் மிஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி மீனிங் சொல்கிறேன். நல்லா பாருங்கள். நட்பு செய்து கொள்வது நண்பரோடு சிரித்து மகிழ்வதற்காக மட்டுமன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நட்பு அப்படின்னா, இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்? நல்லா சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கணும். அப்போ தானே உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் தப்பு பண்ணனா உங்களை திட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமா? என்ன பிடிக்கவே பிடிக்காது தானே. ஸோ அப்போ எப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும், இருக்கக்கூடாதுங்கிறத பாருங்கள். அவர் மிகுதியாக தவறு செய்யும்போது அவரை கடிந்து திருத்துவதற்கே ஆகும். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும்? தப்பு பண்ணால் திட்டணும், அடிக்கணும். ஸோ நல்ல ஃப்ரெண்டுன்னா எப்படி இருக்கணும்? நம்ம தப்பு செஞ்சால் திட்டணும், அடிக்கணும். அப்போ தான் அவன் நல்ல ஃப்ரெண்டு. நம்மளை ஜாலியாக இல்லைடா நீ பண்ணுறது மட்டும்தான் கரெக்டு, நீ கரெக்டாக தான் பண்ணுற, ஆமாம் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணனா நீ அட்வைஸ் பண்ணணும், அதே மாதிரி திட்டணும். நீ திட்டணும், அதே மாதிரி கோவம் வந்துச்சுன்னா 2 அடி கூட அடிச்சிடலாம். நான் சொல்கிறேன்லடா நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி 2 அடி கூட அடிச்சிடலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி நீ தப்பு பண்ணனா உன்னோட ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும்? நீ தப்பு பண்ணுறப்ப உனக்கு அட்வைஸ் பண்ணி உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். இப்போ அம்மா அப்பா வந்து நீ தப்பு பண்ணனா திட்டுறாங்களே, அடிக்கிறாங்களே, அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறவங்க எப்படி இருக்கணும்? நீ தப்பு பண்ணும்போது உன்னை தட்டி திருத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அப்போது வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டை எப்படி சம்பாதிக்கணும்? உன்னை அட்வைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டை வாழ்க்கையில் சம்பாரிச்சுக்கணும். உன்னை வந்து ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்குது. உன் நண்பரை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் வந்து உன்கிட்ட வந்து உன்னை பற்றி சொல்கிறா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உன் ஃப்ரெண்டை பற்றி கேட்பாங்க. உன் ஃப்ரெண்டை பற்றி கேட்கும்போது உன் ஃப்ரெண்டு நல்லவன் அப்படின்னா நீயும் நல்லவன். உன் ஃப்ரெண்டு கெட்டவனா, உன் ஃப்ரெண்டோட கெட்ட ஃப்ரெண்டோட நீ இருந்தனா நீயும் நல்லவனாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? நல்லவன் சொல்ல மாட்டாங்க, கெட்டவன் தான் சொல்லுவாங்க. அப்போது நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும்? நல்லவனாக இருக்கணும். அதே மாதிரி அவனுக்கு நீ நல்லவனாக இருக்கணும். ஸோ இப்போது நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். சப்ஜெக்ட் என்ன? லெசன் 1 ரிவிஷன் ஃபன் வித் மியூசிக். லெசன் 1 ரிவிஷன் ஃபன் வித் மியூசிக். மிஸ் இதில் ஏற்கனவே 4 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க.
4 வீடியோஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4னு 4 வீடியோ இருக்குது. பார்ட் 1ல் என்ன பார்த்தீங்க? vocabulary வேர்ட்ஸ் பார்த்தீங்க. தென் ஒரு 5 little bells-னு ஒன்று பார்த்தீங்க. செகண்ட் என்ன பார்த்தீங்க? மணிஸ் ட்ரம்னு ஒன்று பார்த்தீங்க. ஒரு அம்மா கிட்டேருந்து ஸ்கூலில் வந்து கான்சர்ட்னா கச்சேரி, அந்த கச்சேரி வைக்கிறதுக்காக எல்லாரையும் அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அவங்க மிஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ மணிக்கிட்ட வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. மணி போய் அவங்க அம்மா கிட்ட என்ன கேட்குறான்? ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க சொல்லி கேட்குறான். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு? ட்ரம்மு. ஸோ மம்மிக்கிட்ட காசு இல்லை. ஆனால் மம்மி வந்து ட்ரம்மு வாங்கி கொடுக்காம ட்ரம்முக்கு பதிலாக என்ன வாங்கி கொடுத்தாங்க? 2 ஸ்டிக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு அவன் என்ன பண்ணான்? எல்லா இடத்துலையும் சவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தான். கேட்டிங்களா அந்த வீடியோ? ஓகே. அதுக்கப்புறம் தேர்டாக ஒரு ஆக்டிவிட்டி செஷன் பார்த்தோம். அதில் வந்து ஹீ ஷீ இட் யூஸ் பண்ணி பார்த்தோம். அண்ட் தென் தேர் ஆர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி கற்றுக்கிட்டோம். ஸோ ஃபோர்த் ஆக்டிவிட்டி செஷனில் இதை நம்ம டெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட் லெசனோட ரிவிஷன். இப்போ அந்த லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சரும் டிக்டேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபஸ்ட் லெசன் ஓவர். இதை மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்கு ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணிக்கணும். மிஸ் வந்து கொஷின்ஸு இதில் வந்து கண்டிப்பாக கேட்பேன். ஓகேவா? இப்போது நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா? ஓகே, வெரி குட். ஃபஸ்ட் வந்து டிக்டேஷன் வேர்ட்ஸ். ஓகே, டிக்டேஷன் வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், எக்ஸைட்டட். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? எக்ஸைட்டட். EXCITED. எக்ஸைட்டட் அப்படின்னா உற்சாகமாக அப்படின்னு அர்த்தம். உற்சாகமாக அப்படின்னா இப்போ திடீர்னு அப்பா வராரு. அப்பா வந்துட்டு என்ன சொல்கிறாரு? வாங்க எல்லோரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னா பார்க் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து வாட்டர் ஃபால்ஸில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்களாம் எப்படி இருப்பீங்க? ஹே, ஜாலி, சூப்பர், வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜாய்மெண்ட், மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது வந்து எக்ஸைட்டடான ஒரு விஷயம், உற்சாகமான ஒரு வார்த்தை. உற்சாகமாக அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க? எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், சர்ப்ரைஸ். செகண்ட் ஒன் என்ன? சர்ப்ரைஸ்னா என்ன அப்படின்னா ஆச்சரியமான. இப்போ உங்கள் பர்த்டேஸ் நிறையா இருக்குது. பர்த்டே அப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணுவார். உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் அதை ரொம்ப ஆர்வமாக பிரிப்பீங்க இல்லையா? அதுதான் சர்ப்ரைஸ். அதுதான் என்னது? சர்ப்ரைஸ். இப்போ திடீர்னு மிஸ் வராங்க. மிஸ் வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சர்ப்ரைஸாக இருக்கும். மிஸ் எதுக்கு மிஸ் ஸ்வீட் கொடுக்குறீங்க? என்ன மிஸ் ஃபங்க்ஷன்? அப்படி கேட்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஆச்சரியமா அப்படின்னா சர்ப்ரைஸ்னு அர்த்தம். தேர்ட் ஒன் பாருங்கள், கான்செர்ட். தேர்ட் ஒன் என்னது? கான்செர்ட். CONCERT. கான்செர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கச்சேரிகள், பாட்டு கச்சேரி பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து என்னது? கான்செர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிரேட் ஃபன். அன்றைக்கி ஒரு கிரேட் ஃபன் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய வேடிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன வேடிக்கை அப்படின்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறேன், நீ சொல்கிறத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா அப்படி சொல்கிறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட? ஸோ அதுதான் கிரேட் ஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஷேக்கர்ஸுங்கிறது என்னது? ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் லெசனில் வாசிச்சா? லிசா. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் வாசிச்சா? லிசா. இந்த கிழுகிழுப்ப மாதிரி கையில் மேலே வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும், கீழே ஒரு ஸ்டிக் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க? கிளிங்லிங்னு ஆட்டுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஷேக்கர்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஷேக்கர்ஸ். ஓகே. அடுத்தப்பில் வாட்டெவர். அடுத்தது என்னது? வாட்டெவர் அப்படின்னா என்ன? எதுவாக இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். வாட்டெவர்னா என்ன? எதுவாக இருந்தாலும். இன்றைக்கி நான் போயிட்டுருக்கேன். போகும்போது வழியில் வந்து என்னோடய ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் போய் என்ன சொல்லுவீங்க? வாட்டெவர், எதுவாக இருந்தாலும் நான் சீக்கிரமாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு போவேன். அப்போ எதுவாக இருந்தாலும் இருடா, நான் கொஞ்சம் நேரம் இரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நடுவில் ஒரு வார்த்தை சேர்க்குறோம். அந்த வேர்ட் வந்து வாட்டெவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் இதை செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். எதுவாக இருந்தாலும்னா இங்கிலீஷில் வாட்டெவர். ஓகே. தென் செவன்த் ஒன் பாருங்கள், டுமாரோனா உங்களுக்கு என்ன தெரியும்? நாளை. டுமாரோனா என்னது? நாளைங்கிறதுக்கு டுமாரோ. அப்போ இன்னைக்கு அப்படின்னா என்ன? இன்னைக்குனா டுடே. இன்னைக்குனா என்ன? டுடே. ஓகே. அதுவே நேற்று அப்படின்னா என்ன சொல்வீங்க? எஸ்டர்டே. நேற்றுனா என்னது? எஸ்டர்டே. ஓகே. எஸ்டர்டேனா நேற்று, டுடேனா இன்னைக்கு, டுமாரோனா நாளைக்கு. ஓகேவா? மிஸ் நாளைக்கு மறுநாள் அப்படின்னா த டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னா நாளை மறுநாள் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? ஸோ நாளைக்குனா டுமாரோ. ஓகே. அடுத்தது என்ன?
அடுத்தது என்ன 8th ஒன் என்னது ரியலி உண்மையாக சொல்கிறீங்களா உண்மையாக நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதுதான் ரியலி நிஜமா இப்படி நடந்துச்சா நிஜமா அங்கே போனீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல நிஜமா அப்படிங்கிறதுக்கு உண்மையாகவா அப்படின்னு கேட்குறோம்ல ஸோ அதுக்கு பேர் வந்து ரியலி அப்படின்னு அர்த்தம் ஸோ 8th ஒன் வந்து ட்ரம்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரம்ஸ் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மணி கேட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ட்ரம்மு தான் ஓகேவா ட்ரம்ஸ் வந்து யார் வாசிச்சான்னு நம்ம லெசனில் பார்த்தோம் மணி வாசித்தார் ஒரு பெரிய லெஜெண்டோட நேம் சொன்னனே யார் ட்ரம்ஸ் சிவமணி வெரி குட் மேலம் ஓகே அடுத்தது கீபோர்டும் வந்து என்னது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் விசைப்பலகைன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து யார் வாசிச்சா ஏஆர் ரகுமான் ஓகே வெரி குட் ஸோ நான் வந்து 10 வேர்ட்ஸையும் கடகடன்னு சொல்கிறேன் கரெக்டாக நீங்களும் கூட சேர்ந்து ஸ்பெல் பண்ணுங்கள் ஓகேவா எக்ஸைட்டட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எக்ஸைட்டட்னா உற்சாகமாக செகண்ட் ஒன் வந்து சர்ப்ரைஸ்னால் என்னது ஆச்சரியம் தேர்ட் ஒன் கான்சர்ட்னா என்னது கச்சேரி அடுத்தது ஃபோர்த் ஒன்னா கிரேட் ஃபன்னா என்னது பெரிய வேடிக்கை ஓகேவா பெரிய வேடிக்கையான விஷயம்னு அர்த்தம் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் ஷேக்கர்ஸ்னா என்ன அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து கிளுகிழுப்ப மாதிரி சவுண்ட் வரும் ஓகேவா தென் சிக்ஸ்த் ஒன் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் அடுத்தது செவன்த் ஒன் என்னது டுமாரோனா நாளைன்னு அர்த்தம் நாளைக்கு அப்படிங்கிற விஷயத்த டுமாரோன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க எய்த் ஒன் வந்து என்ன எய்த் ஒன் என்னது ரியலினா உண்மையாக சொல்கிறீங்களா நீங்கள் அப்படி கேட்போம் இல்லையா அதுதான் ரியலி நைன்த் ஒன் வந்து ட்ரம்ஸ்னால் என்னது ட்ரம்ஸ்னால் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலம் ட்ரம்ஸ்னால் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓகே டென்த் ஒன் கீபோர்ட் இசைப்பலகைன்னு அர்த்தம் விசைப்பலகை அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை வந்து ஏஆர் ரஹ்மான் வாசிச்சிருக்காரு ஸோ இதுலேருந்து மியூசிக்ஸ்லாம் வரும் ஓகே வெரி குட் இப்போ 11th to 20 வரைக்கும் இருக்கிற டிக்டேஷன்ஸ் வேர்ட்ஸ் பார்க்கலாமா 11th ஒன் பாருங்கள் 11th ஒன் என்னது பைனா என்னது வாங்குறது கடைக்கு போயிட்டு நீங்கள் ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு என்ன சொல்லணும் இங்கிலீஷில் பைன்னு சொல்லணும் பைனா வாங்குறது அப்படின்னு அர்த்தம் வெரி குட் அடுத்தது 12th ஒன் பாருங்கள் ஸ்டிக்ஸ் நார்மலாகவே நம்ம கீழே கிடக்கிற குச்சிங்களை என்ன சொல்லுவோம் ஸ்டிக்ஸ் இந்த லெசனோட ஸ்டிக்ஸை எங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணுறீங்க மணியோட மம்மி வந்து ட்ரம்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்கல ட்ரம்ஸ்க்கு பதிலாக என்ன வாங்கி கொடுத்தாங்க வெறும் ஸ்டிக்கு மட்டும்தான் மம்மியால் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது ஓகே வெரி குட் அண்ட் தென் 13th ஒன் பாருங்கள் 13th ஒன் என்னது வயலின்ங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதை யார் வாசித்தாங்க ஒரு பெரிய லெஜெண்டரி நேம் சொன்ன யார் குன்னக்குடி வைத்தியநாதன் சார் ஓகே 14th ஒன் என்ன அப்படின்னு பாருங்கள் சடன்லி அப்படின்னா திடீரென்று தமிழ் அதோட அர்த்தம் என்ன சடன்லினா திடீரென்று அப்படின்ட்டு நல்லா தான்ப்பா போயிட்டு இருந்தான் கல் தடுக்கி திடீர்னு விழுந்துட்டான்ப்பா அப்படி சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து சடன்லி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது 15th ஒன் ஹியர்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா கேட்குறது ஸோ இங்கே லெசனோட இது பண்ணு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பியானோ அதுக்கப்புறம் ஷேக்கர்ஸ் வயலினோட சவுண்ட்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருந்தது திடீர்னு ஒரு டட்டான்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அது யார் வாசிச்சா மணி வாசித்தாங்க அந்த சவுண்ட் கேட்குறதுன்றதுக்கு இல்லையா அதுதான் ஹியர்டு HEARD ஹியர்டு ஓகேவா ஹியர்னா கேட்குறது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது 16th ஒன்று பாருங்கள் ஃபியூ பாக்ஸஸ்னால் கொஞ்சம் டப்பா சின்ன சின்ன டப்பா ஓகேவா அவன் மணி வந்து எதில் வச்சு வாசித்தாங்க பென்சில் பாக்ஸு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சு வாசித்தார் இல்லையா அதுதான் ஃபியூ பாக்ஸஸ் கொஞ்சமாக இருக்கிறத ஃபியூன்னு சொல்லுவாங்க நிறைய இருந்தால் என்ன சொல்லுவோம் மெனி அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சமாக இருந்தால் ஃபியூ பாக்ஸஸ் அண்ட் தென் 17th ஒன் பாருங்கள் கிளாப்டு 17th ஒன் என்னது கிளாப்டு அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க சத்தத்தை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி கை தட்டினாங்க இல்லையா ஸோ கைத்தட்டல் அப்படிங்கிறது தான் கிளாப்டு கை தட்டினாங்க இல்லையா அதுதான் கிளாப்டு வெரி குட் அண்ட் தென் 18th ஒன் ஃபாலோடு பின்பற்றுதல் அப்படின்னு அர்த்தம் ஃபாலோடுனா என்னது பின்பற்றுதல் இப்போ லைனில் நீங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்
அவனுக்கு பின்னாடி நீங்கள் போகிறீங்களா, அப்போ அவனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ அதுக்கு பேர் தான் ஒருத்தருக்கு பின்னாடி இன்னொருத்தர் போகிறத ஃபாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை லெசனோட மிங்கிள் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வாசிச்சுட்டு இருந்தாங்களா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் சவுண்ட் கொடுத்தது வந்து மணி தான். ஸோ மணியோட மியூசிக்கலுக்கு தகுந்த மாதிரி மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் அபு லிசாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வாசித்தாங்க இல்லையா, அப்போ மணியோட பீட்டை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஃபாலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 19th ஒன் பாருங்கள், பீட் அப்படின்னா அந்த தாளம். பீட்னா என்னது, தாளம் ஆர் துடிப்பு. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கேட்கும், ஹார்ட் பீட். நம்ம நெஞ்சு மேலே கை வச்சு பாருங்களேன், டப்பு டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்குதா, லப் டப் அப்படின்னு சவுண்ட் கேட்குதா, அது வந்து பீட், துடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே மியூசிக்கலில் வந்து பீட்னா தாளம், ஓகேவா, தாளம். ஸோ அது யார் போட்டது, எல்லாருமே தாளம் போட்டாங்க, பட் வந்து வாசித்தது வந்து மணி தான். ஸோ பீட்னா தாளம். 20th ஒன் பாருங்கள், என்டையர் கிளாஸ். 20th ஒன் என்னது, என்டையர் கிளாஸ்னால் உங்கள் ஹோல் கிளாஸ், உங்கள் கிளாஸ் ரூம் மொத்தமும், உங்கள் வகுப்பறை மொத்தமும் அப்படிங்கிறது, மொத்தம் என்டையர் கிளாஸ். பாதி கிளாஸ்னு சொல்கிறது இல்லை, என்டையர் கிளாஸ்க்கும் நான் ஸ்கூலில் என் பர்த்டே அன்னைக்கு சாக்லேட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா, ஸோ அதுக்கு தான் என்டையர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 11 to 20 படிச்சிட்டிங்க. ஸோ 11 to 20 திருப்பியும் சொல்லுவோமா. 11th ஒன் பாருங்கள், பைனா வாங்கிறது. 12th ஒன் ஸ்டிக்ஸ்னால் மம்மி வந்து ட்ரம்மோட ஸ்டிக் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க, ஸோ ஸ்டிக். 13th ஒன் வயலின்னா என்னது, ஒரு இசை கருவி. 14th ஒன் சடன்லி அப்படின்னா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, சடனாக இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பேர் சடன்லி. ஓகே. 15th ஒன் வந்து என்னது, ஹியர்ட்னா கேட்கறது. அண்ட் தென் 16th ஒன் என்னது அப்படின்னா ஃபியூ பாக்ஸஸ் கொஞ்சம் டப்பா, ஓகேவா. அண்ட் தென் 17th ஒன் என்னது, கிளாப்டுனா என்னது, கை தட்டுதல், வெரி குட். 18th ஒன் என்னது, ஃபாலோடுனா ஒருத்தரை நம்ம என்ன பண்ணுறோம், பின்பற்றுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. 19th ஒன் வந்து பீட் ஒன் என்னது, பீட்னா தாளம் ஆர் துடிப்புன்னு அர்த்தம். தென் 20th ஒன் என்னது, என்டையர் கிளாஸ், உங்களோட முழு வகுப்பறையும் அப்படிங்கிறது தான் நம்ம என்டையர் கிளாஸ்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, இப்போது 21st 25th வரைக்கும் பார்க்கலாம். ஸோ 21st 25th வரைக்கும் முடிஞ்சுன்னா டிக்டேஷன் வேர்ட் ஓவர். ஸோ 21st வேர்ட் டான்ஸ்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டான்ஸ்னால் என்னது, ஆடுறது. ஸோ இங்கே டான்ஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா என்னது, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம், மியூசிக் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டோன்னா அந்த பாட்டெல்லாம் முடிச்சுட்டு கை தட்டிட்டு கிளாஸில் அந்த மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் டான்ஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அடுத்தது ரெடினா என்னது, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆர் யூ ரெடி அப்படி கேட்பாங்க இல்லையா, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, கிளாஸ்க்குள்ளே போகலாமா, ஆரம்பிக்கலாமா கிளாஸை அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு தான் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடினா ஆரம்பிக்கலாமா, தயாராக இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா தமிழில் என்ன, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இசைக்கருவிகள். என்ன, இசைக்கருவிகள். நமக்கு தெரிஞ்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னென்ன, வயலின், கிட்டார், கீபோர்ட், தபேலா, ட்ரம், ஃப்ளூட், வீணா, இதெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் என்னது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். வெரி குட். அடுத்தது 24th ஒன் என்னது, ஃபோக்கஸ். 24th ஒன் என்னது, ஃபோக்கஸ்னால் என்னது, கவனமாக. 24th விஷயம் என்னது, ஃபோக்கஸ்னால் கவனமாக செய்யுங்க. கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் கிளாஸை கவனி அப்படின்னு அர்த்தம். கிளாஸை கவனிமா அப்படின்னு அர்த்தம். ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா என்னது, கவனமாக கவனி அப்படின்னு அர்த்தம். ஓகே. டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் அப்படின்னா என்ன, உங்களுக்குன்னு ஒரு திறமைகள் இருக்கும், அது ஒரு திறமையும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ மிஸ்ஸால் வந்து டான்ஸ் ஆட முடியும், உங்களால் வந்து பாட்டு பாட முடியும், பக்கத்தில் இருக்கவனால ட்ராயிங் பண்ண முடியும். அப்படின்னா ஒருத்தர்கிட்டையும் வேறு திறமை இருக்குது, அப்படி தானே. ஸோ அதை தான் வந்து என்னது, எல்லாருக்கிட்டையும் வேறு திறமைகள் இருக்கிறது, வெவ்வேறு திறமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டேலண்ட்னா இப்போ 21st 25th வரைக்கும் ரிவைஸ் பண்ணலாமா. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 21st ஒன் பாருங்கள், டான்ஸ்னா ஆடுறது. ரெடி அப்படின்னா தயாரா அப்படின்னு கேட்குறது. 22nd ரெடினா தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. 23rd ஒன் பாருங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது, இசை கருவி. அண்ட் தென் 24th ஒன் ஃபோக்கஸ்னால் கவனமாக கவனிக்கணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கவனிக்கிறேன் மிஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபோக்கஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 25th டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ், திறமைகள், வெவ்வேறு திறமைகள்னு அர்த்தம். இப்போது டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு
ஸ்பெல் பண்ணி எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ சொன்னதை ரிட்டன் ப்ராக்டிஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்குள்ளே போகலாமா? வெரி குட். கொஷின் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வை வாஸ் மணி எக்ஸைட்டட்னா என்ன சொன்ன மிஸ்ஸு? உற்சாகமாக. ஏன் மணி உற்சாகமாக இருந்தான்? மணிக்கு எதனால் சந்தோஷம் கிடச்சிது? நம்ம கொஷினோட ஆன்சர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நடந்த விஷயத்த நினச்சி பார்க்கலாம். மணிக்கு மிஸ் கிளாஸ் ரூம்குள்ளே உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே மிஸ் என்ன சொன்னாங்க? நம்ம அடுத்த வாரம் நடக்க போகிற கச்சேரிக்கு நம்மெல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டோன்னா மணிக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கிலீஷில் எழுதுகிறோம். வை வாஸ் மணி எக்ஸைட்டட்? ஆன்சர் பாருங்கள். மணி வாஸ் எக்ஸைட்டட் டு ஹியர் that we are all to play in the concert. மணிக்கு வந்து எதனால் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக இருந்தான் அப்படின்னா, நம்ம எல்லாரும் கான்சர்ட்டில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்க போகிறோம் அப்படின்னு மணியோட கிளாஸ் மிஸ் சொல்லிட்டாங்க. மணி வாஸ் எக்ஸைட்டட் டு ஹியர் that we are all to play in the concert. அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மணிக்கு. ஓகே, மணி எக்ஸைட்டட்கான வை வாஸ் மணி எக்ஸைட்கான ஆன்சர் புரிஞ்சிடுச்சாகன்னா இப்போது செகண்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஓகேவா? நேம் சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம நிறைய வாட்டி ஒக்கபுலரி வேர்ட்ஸில் ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நேம்ஸ் கண்டிப்பாக தெரியும். குறைஞ்சது ஒரு 5 to 6 இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மிஸ்ஸு கீழே கொடுத்துருக்கேன். அதில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இப்போ எடுத்து எழுதணும். ஸோ மிஸ்ஸு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். பியானோ, தபேலா, ஹார்மோனியம், ஃப்ளூட், வீணா, ட்ரம்பெட். ஸோ இது இல்லாமல் இருக்கிறதெல்லாம் என்னது? ஷேக்கர்ஸ், வயலின். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். கீபோர்டு எழுதலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகத்தில் வருதோ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் என்ன பார்த்தோம்? வை வாஸ் மணி எக்ஸைட்டட்? ஏன் மணிக்கு எக்ஸைட்டடாக இருந்தது? நம்ம எல்லாருமே கான்சர்ட்டில் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால எக்ஸைட்டடாக இருந்தது. சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செகண்ட் கொஷின் கேட்குறாங்க. அதோட ஆன்சர்ஸ் என்ன? பியானோ, தபேலா, ஃப்ளூட்டு, வீணா, ட்ரம்பெட் அப்படின்னு ஹார்மோனியம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஓகேவா? ஸோ தேர்ட் கொஷின் விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மணிஸ் ஃபேவரட்? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஓகே மிஸ், ஆனால் மணியோட ஃபேவரட் என்னன்னு மிஸ் கேட்குறேன். ஸோ மணியோட ஃபேவரட் என்ன? உங்களுக்கு நல்லா தெரியும். மணிக்கு என்ன பிடிச்சது? ட்ரம்ஸ் தான் பிடிச்சிருந்தது. மணியோட ஃபேவரட் என்ன? ட்ரம். அப்போ ஆன்சர் எழுதணும். மணி லவ்டு டு ப்ளே த ட்ரம்ஸ். மணி லவ்டு டு ப்ளே த ட்ரம்ஸ். மணிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ட்ரம் வாசிக்கிறது. ஃபஸ்ட்டு கொஷின், மணி ஏன் எக்ஸைட்டட் ஆனா? மணி வந்து எல்லா கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கான்சர்ட்டில் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எக்ஸைட் ஆனாங்க. ரெண்டாவது கொஷின் என்ன? நேம் சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்னென்ன எழுதணும்? பியானோ, ட்ரம்பெட், ஃப்ளூட், வீணாலாம் எழுதணும். ஓகே. அண்ட் தென் தேர்ட் கொஷின், மணியோட ஃபேவரட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது? மணியோட ஃபேவரட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ட்ரம். ஓகே, 3 கொஷின் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? கேட்க திரும்பி கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் டக்குன்னு ஆன்சர்ஸ் எழுதிடலாம். ஓகே, ஃபோர்த் கொஷின் பாருங்கள் கண்ணா. வெரி குட். டிட் மணிஸ் மதர் பை ஹிம் எ நியூ ட்ரம்? மணி வந்து வீட்டுக்கு போயிட்டு என்ன கேட்குறான்? எனக்கு ஒரு ட்ரம் வாங்கி கொடுங்க மம்மி அப்படின்னு கேட்குறான். ஆனால் மணி மம்மிக்கிட்ட அமௌண்ட் இல்லை. ஸோ மணியோட மம்மி என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க? ட்ரம்மா வாங்கிட்டு வந்தாங்க? நோ. என்னது? 2 அழகான ஸ்டிக்கு. ஸோ அதை இங்கிலீஷில் எழுதுகிறோம். ஸோ எழுதலாமா? நோ, ஹிஸ் மதர் டிட் நாட் ஹேட் அ மணி. அவங்க அம்மா கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை. டு பை த ட்ரம். நோ, ஹிஸ் மதர் டிட் நாட் ஹேட் மணி டு பை த ட்ரம். அவங்க அம்மா வாங்கிட்டு வரல. ஃபஸ்ட்டு நோ சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஹிஸ் மதர், அவன் பையன் இல்லையா? ஸோ அதனால் ஹிஸ் போடணும். பொண்ணாக இருந்துச்சுன்னா ஹெர் போடணும். HER ஹெர் போடணும். இங்கே பையங்கிறதுனால ஹிஸ் போடுறோம். ஹிஸ் மதர் டிட் நாட் ஹேட் மணி டு பை த ட்ரம். மணியோட அம்மா கிட்ட பணம் இல்லாதனால ட்ரம்மு வாங்கிட்டு வரல. ஸோ ஷீ கேவ் ஹிம் 2 nice sticks. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க? அவங்க 2 அழகான ஸ்டிக்கை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ட்ரம்மு வாங்கி தராதனால அவன் அழுத அடம்லாம் பிடிக்கல. அந்த ஸ்டிக்கை வச்சு தானே டம்னு சத்தம் மேக் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவங்க அம்மா வந்து வெறும் ஸ்டிக் மட்டும் தான் வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு அவனோட டேலண்ட்டை காட்டினான். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன படித்தோம்? மணி வந்து ஏன் எக்ஸைட்டட் ஆனா? மணி வந்து எதனால் எக்ஸைட்டட் ஆனா? கான்சர்ட்டில் ப்ளே பண்ண போகிறதுனால எக்ஸைட்டட் ஆனா. செகண்ட் கொஷின், நேம் சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். உனக்கு தெரிஞ்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எழுதணும். என்னென்ன? பியானோ, கீபோர்ட், தபேலா, வீணா, ஃப்ளூட், ஹார்மோனியம்,
எக்ஸட்ராஸ். நீங்கள் என்ன வேணாலும் பிடிச்சதை நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். தேர்ட் கொஷின் என்ன படித்தோம்? தேர்ட் கொஷின் வந்து மணியோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டேன். மணியோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? ட்ரம். ஓகே, இப்போ ஃபோர்த் கொஷின், மணியோட மதர் வந்து அவங்களுக்கு புது ட்ரம் வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ புது ட்ரம் வாங்கி தரல, அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்க? 2 காசு இல்லாதனால 2 ஸ்டிக் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. வெரி குட். 4 கொஸ்டின் ரிவைஸ் ஆகிடுச்சா? இப்போ ஃபிஃப்த் கொஷின், ஹவு டிட் ஹீ மேக் மியூசிக்? ஸோ மணி வந்து வெறும் ஸ்டிக் மட்டும்தான் வச்சுருந்தான். ஸோ அதை வச்சு எப்படி வந்து மியூசிக்கு க்ரியேட் பண்ணான் அப்படின்னா அவங்க கேட்குறாங்க கொஷினில், ஹவ் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாரு, ஹீ ட்ரம்ட் ஆன் எனிதிங் ஹீ ஃபவுண்ட். ஸோ அவன் கண்ணில் எதெல்லாம் பட்டுச்சோ அதில் எல்லாத்துலேயும் தட்டி சவுண்ட் மேக் பண்ணான். ஸோ அந்த சவுண்ட் ஞாபகம் இருக்கா? டட்டா டட்டா. வெரி குட். மியூசிக்ஸ் ஞாபகம் இருந்தால் கொஷின் ஆன்சரும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஸோ கொஷின், ஹவு டிட் ஹீ மேக் மியூசிக் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னது? அண்டுன்னு போட்டேன், ஏஎன்எஸ் போடணும் மிஸ்ஸு. ஸோ அண்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஏஎன்எஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஹீ ட்ரம்ட் ஆன் எனிதிங் ஹீ ஃபவுண்ட். அவன் கண்ணில் பார்த்த எல்லாத்து மேலேயும் தட்டி மியூசிக்கை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தான். ஓகேவா? ஸோ வெரி குட். இப்போ ஃபிஃப்த் கொஷின் ஆயிடுச்சுது. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டேன் மிஸ்ஸு? மணி ஏன் எக்ஸைட் ஆனா அப்படின்னு கேட்டேன். ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர், கான்சர்ட்டில் ப்ளே பண்ண போகிறதுனால மணி ரொம்ப எக்ஸைட் ஆனா. செகண்ட் கொஷின் என்ன? நேம் சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னால் நீங்கள் என்னென்ன எழுதணும்? உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பியானோ, வீணா, ஃப்ளூட், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதணும். தேர்ட் கொஷின் வந்து ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மணியோடது ட்ரம். வெரி குட். ஃபோர்த்து கொஷின் வந்து அவங்க மம்மி வந்து ட்ரம் வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. நோ, வாங்கி தரல, அவங்க அம்மா கிட்ட காசு இல்லை. ஸோ என்ன வாங்கி கொடுத்தாங்க? வெறும் ஸ்டிக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. ஃபிஃப்த்து கொஷின், எப்படி வந்து அவன் மியூசிக் க்ரியேட் பண்ணான்? அவன் கண்ணில் பட்ட திங்ஸ் மேலே, எனிதிங் ஹீ ஃபவுண்ட், எல்லாத்து மேலேயும் தட்டி சவுண்டு க்ரியேட் பண்ணான். சிக்ஸ்த்து கொஷின், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்களேன், நேம் சம் ஆன்ஷியன்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ மியூசிக், ஆன்ஷியன்ட் மியூசிக்ஸ்லாம் எதுலேருந்து வந்துச்சு? நேம் சம் ஆன்ஷியன்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, பழைய காலத்து மியூசிக்லாம் வரும் இல்லையா? பழைய காலத்தில் இருந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பறை, எக்காலம், உருமி மேளம், யாழ், வீணா, ஃப்ளூட், முரசு அண்ட் மத்தளம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை விட நிறையவே இருக்குது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மிஸ்ஸிங் வந்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்சதில் ஒரு 6 இன்ஸ்ட்ருமெண்ட்டோ 7 இன்ஸ்ட்ருமெண்ட்டோ நீங்கள் மறக்காமல் எழுதணும். ஸோ கேளு பாருங்கள், பறை, எக்காலம், உருமி மேளம், யாழ், வீணா, ஃப்ளூட், முரசு, மத்தளம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்லாம் எழுத சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக கண்ணை மூடிட்டு எழுதிடணும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்தீங்கன்னு ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் இதோட ஓவர் ஆகிடும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், மணி ஏன் எக்ஸைட்டட்னா உற்சாகமாக இருந்தான் அப்படின்னா கான்சர்ட்டில் ப்ளே பண்ண சொன்னதுனால. செகண்ட் கொஷின் என்ன? நேம் சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பியானோ, ஃப்ளூட், வீணா, இதெல்லாம் நேம் சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். தேர்ட் கொஷின் என்ன? ஃபேவரட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் மணிக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேவரட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? ட்ரம். வெரி குட். ஆன்சர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களே, சூப்பர். ஸோ ஃபோர்த் கொஷின் என்ன? மணியோட மம்மி வந்து ட்ரம் வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. ஃபோர்த் கொஷின் என்னது? மணியோட மம்மி வந்து ட்ரம் வாங்கி தரல, 2 அழகான குச்சி வாங்கி கொடுத்தாங்க. ஃபிஃப்த்து கொஷின் என்ன? ஸோ ஃபிஃப்த்து கொஷின் மிஸ்ஸுக்கு மறந்துடுச்சு. ஃபிஃப்த்து கொஷின் என்ன? ஃபிஃப்த்து கொஷின் வந்து என்னது? ட்ரம்ஸில் வந்து எப்படி வந்து ட்ரம்மு வந்து மியூசிக் வர வச்சான், வெறும் ஸ்டிக்கம் வச்சு மட்டும் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க ஃபிஃப்த்து கொஷினை. ஸோ ஃபிஃப்த்து கொஷின் என்ன? தான் கண்ணில் பட்ட எல்லாத்துலேயும் மேலேயும் தட்டி சவுண்டு வர வச்சான். வெரி குட். அண்ட் தென் சிக்ஸ்த்து கொஷின் என்ன? ஆன்ஷியன்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஆன்ஷியன்ட் மியூசிக் எதுலேருந்துலாம் வந்துச்சு அப்படின்னா பறை, எக்காலம், உருமி மேளம், யாழ், வீணா, ஃப்ளூட், முரசு அண்ட் மத்தளம். ஓகே கண்ணா, எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே, இப்போ வொக்காபுலரி வேர்ட்ஸ் எல்லாம், டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள். கொஷின் ஆன்சர்ஸ்லாம் மம்மிக்கிட்ட எழுதி காட்டுங்க. ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணுங்கள். அதை எழுதி பாருங்கள். மெமரைஸ் பண்ணுறதோட மட்டும் இருக்கக்கூடாது, எழுதி பார்த்துருக்கணும். அப்போ தான் எக்ஸாமுக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே எழுத முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஃபஸ்ட் லெசன் ஓவர். சீக்கிரமாகவே செகண்ட் லெசன் மிஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.